எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்கள் பாதையை நீதிமானின் பாதையாக வைத்து உங்களை செழிக்க செய்ய போகிறார். உங்களை கனம் பண்ண போகிறார். நீதிமானின் பாதை, உங்கள் பாதை அப்படி இருக்குது, அப்படி போட்டு வச்சிருக்கிறார். அந்த பாதையில் உங்களை நடத்த போகிறார். நீதிமொழிகள் 4:18 வாசித்து பாருங்க. நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்குமா. உங்கள் பாதை அப்படி மாறப்போகுது. இன்று உங்கள் பாதை இருள் நிறைந்ததாக இருக்கிறது என்று சொல்கிறீர்களா? கசப்பு நிறைந்ததாக இருக்குதுன்னு சொல்றீங்களா? பயம் நிறைந்ததாக இருக்கிறது என்று சொல்கிறீர்களா? இழப்பு நிறைந்ததாக இருக்கிறது என்று சொல்கிறீர்களா? திருடுகிறவர்களால் நிரம்பினதாக இருக்கிறதே, வஞ்சகர்களின் பாதையாக இருக்கிறதே, பிசாசு அலைக்கழிக்கும் பாதையாக இருக்கிறதே, பாதையே இல்லாமல் இருக்கிறதே என்று தவிக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு நடு பகல் போல அதிகமாக பிரகாசிக்கிற பாதையை வைக்கிறார். அதுதான் நீதிமானுடைய பாதை. இன்று அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். அதை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் உங்களுக்கு பாதையை உருவாக்குகிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலான உன் பாதைகளை எல்லாம் செவைப்படுத்துவேன். ஒளிப்படத்தில் இருக்கும் பொக்கிஷத்தை உனக்கு தருவேன். எல்லாம் இருள இருக்குது, ஆனா அங்க போய் ஐஸ்வர்யத்தை பெறும்படியாக, பொக்கிஷத்தை பெறும்படியாக பாதையை நான் உருவாக்குகிறேன். கோணலான பாதையை செவ்வையாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்று அந்த பாதை திறக்கட்டும் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே. திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படி அந்த பாதை திறக்கிறது? பாவ மன்னிப்பு உங்களுக்கு வரும் பொழுது இந்த நடு பகல் போல பிரகாசிக்கும், வர பிரகாசிக்கும், அதிகமாய் பிரகாசிக்கும் பாதை திறக்கிறது. நீதிமானுடைய பாதை. லூக்கா 23:44 வாசித்து பாருங்கள். இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாய் இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஏன்னா எல்லா ஜனங்களுடைய மனுக்குலத்தின் பாவமும் அவர் மீது வைக்கப்பட்டது. பயங்கர இருளான பாதை. இன்னைக்கும் பாவத்து நிமித்தம் என் பாதையெல்லாம் இருளா இருக்குது. கடவுள்கிட்ட போக முடியல, மனுஷன்கிட்ட போக முடியல. சாபம் என்னை பின்பற்றி வருது, குற்ற உணர்வு என்னை கொல்லுகிறது என்று தவிக்கிறீர்களா? இயேசுவின் நாமத்தினாலே அந்த இருள் இன்று நீங்கும். ஏனென்றால் இயேசு அந்த பாதையிலே கடந்து சென்றிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். அவர் வெளிச்சத்தினால் நிரம்பி இருக்கிறவர், நீதியினால் நிரம்பி இருக்கிறவர். நீதி நிமித்தம் அவருடைய ஆவி சரீரம் முழுவதும் வெளிச்சத்தினால் நிரம்பி இருந்தது. ஆகவே அந்த இருளை அவர் மேற்கொண்டார். இன்றும் கூட இயேசுவை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அந்த பாவ இருளை நீக்கும் ஜீவ ஒளியாக அவர் இருக்கிறார். இன்றும் அது நிமித்தம் நம்முடைய பாதை பரிசுத்தத்தினால் நிரம்பி, நீதியினால் நிரம்பி, இயேசுவை போல வாழ்ந்து நடு பகலின் பிரகாசம் போல குற்றமில்லாத வாழ்க்கையை வாழும்படி ஆண்டவர் செய்கிறார். இன்று அந்த பாக்கியத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. அதை பெற்றுக்கொள்ளுங்கள், அதுக்காக வாஞ்சியுங்கள். 2வதாக சுகம், ஆரோக்கியத்தை நடு பகலின் வெளிச்சம் போல நம் மீது அனுப்புகிறார். மல்கியா 4:2 படி, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். நோயின் அறிகுறி, நோயின் உக்கிரம், நோயின் இருளை இயேசுவுக்குள் இருக்கும் சுகமளிக்கும் வல்லமையின் ஜீவனால் உண்டாகும் வெளிச்சம், பிரகாசம் அழிக்கிறது. இப்பொழுது எல்லா இருளும், எல்லா கேன்சர் செல்ஸும் இப்பொழுது செத்து போவதாக, உங்கள் சரீரம் சுகமடைவதாக. தலகவதி, கர்த்தர் உங்கள் தலையை தொடுகிறார். இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. உங்கள் தலைக்குள் இருக்கும் நோயெல்லாம் மறைகிறது, சுகமாகிறது. ஹீல் மாஸ்டர், ஹீல். முத்துலட்சுமி, முகத்தில் இருக்கும் பாடுகள் எல்லாம் மறைகிறது. கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது. சரீரத்தை ஆண்டவர் பலத்தினால் நிரப்புகிறார். வலியெல்லாம் மறைகிறது, பலன் வீனம் மறைகிறது, ஆரோக்கியம் உண்டாகிறது. சருமத்திலே ஜீவன் இறங்குகிறது.
சம்பூரணத்தினால் நிரப்புகிறார். எல்லா டெஃபிஷியன்சியும் உங்கள் சரீரத்தில் இருந்து மறைகிறது. தேங்க்யூ ஜீசஸ். பற்றாக்குறை எல்லாம் மறைகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஜீசஸ். இரத்த நோயினால், இரத்த குறைவினால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொருவரும் சுகமடைகிறீர்கள். தலைவலி பயங்கரமாக வருகிறது என்று தவிக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு சுகமாக்குகிறார். இந்த இருளெல்லாம் நீங்குகிறது. அப்பா, சாக போகும் நிலைமையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் இப்பொழுது உமது ஜீவனால் நிரப்போ சாமி, நிரப்பும் இயேசுப்பா. அவர்களை உயிர்ப்பியும், அவர்களை உயிர்ப்பியும், அவர்களை உயிர்ப்பியும். பலன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், ஜீவனோடு எழும்பட்டும், வாழட்டும், வெளிச்சம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.